இங்கே பாருங்க, நீங்கள் இந்த கல்யாணத்தை தள்ளி போகிறத பற்றி சொல்ல வரீங்க. நாங்கள் இந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்ல வந்தோம். சம்மந்தி என்ன சொல்றீங்க? என்னம்மா விசாரிச்சுட்டு போலான்னு வந்துட்டு என்னென்னமோ நீ பேசிட்டு சும்மா இருடா. உங்க வீட்டு புள்ள போட்டோவை டிவில போட்டு காட்டுறாங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் இந்த வீட்லயே சம்பந்தம் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. நேத்து என்னமோ போலீஸ்கார வீடு தேடி வந்து விசாரிக்கிறான். இது பாருங்க, அவன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான். உங்க புள்ள உங்களுக்கு எப்படி வேணாலும் இருக்கட்டும். இந்த கல்யாணத்துல எங்களுக்கு இஷ்டம் இல்ல. அத்தை, அவசரப்பட்டு வார்த்தை விட்டுறாதீங்க. எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? கல்யாணம் பண்ணிட்டு வாழ போறது நாங்க. நீங்க பாட ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன பிரச்சனை? சுகன் தானே. சுகனை பத்தி உங்க எல்லாரோட எனக்கு நல்லா தெரியும். மாமா, சொன்ன தேதியில கல்யாணம் நடக்கும். வரலட்சுமி தான் என் பொண்டாட்டி. வரலட்சுமி, சுகன் போன் பண்ண என் கார் எங்கன்னு கேட்டு சொல்லு. வாங்க போலாம். வரேங்க. நல்லது முருகா. ஏய், என்ன நடக்குதுங்க? வரதராஜனையும் அந்த ரெண்டு பசங்களையும் கிட்னாப் பண்ணிட்டாங்களாமே. டென்ஷன் ஆகாம. ஓகே, திஸ் இஸ் கிரேசி அண்ட் ஐ நீட் மோர் மனி. சரி தரேன். இங்க சென்னையில இருக்காங்க. எங்க போறோம்னு சொல்லு. பெங்களூர். ஐ நோ இட்ஸ் சேஃப். நான் போறேன். டிக்கெட் அரேஞ்ச் பண்ணு. It's okay. சரிங்க. ஒரு வாட்டர் பாட்டில் ப்ளீஸ். பரசு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்ச பொண்ணு மாதிரியே இருக்கே. எஸ், அவளேதான். வரதராஜன் உயிரோடு இருக்காரு எல்லாரும் நம்பிட்டாங்க. ஆனா குலகாரம் வெளியே வரலையே மச்சான். பிரியங்கா தேடி யாரும் வரல. டைம் வர போய்கிட்டே இருக்கு. மச்சான், சுகன். என்னடா? கிரண் மாயா கண்டுபிடிச்சானா? மாயா? டா, சீக்கிரம் இந்தா. ஏய், எங்கடா? எக்மோ ரயில்வே ஸ்டேஷன்லடா. அவதானா பாத்தியா? கண்டிப்பா அவதான்டா. ட்ரெயின்காக வெயிட் பண்றான். மச்சான் மிஸ் பண்ணிராதடா. ஃபாலோ பண்ணிட்டேன்னா உடனே வந்துறேன். மச்சா, நீ சொல்லலடா அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண தான போறேன். செம்ம பொண்ணுடா டேய். என்னடாச்சு? மாயா கிடைச்சாடா. எங்கடா போறா? டேய், ஆரம்பிக்கிறோம்டா. டைம் ஆச்சுடா. வரேன்டா, போடா. சீக்கிரம் வாமச்சி. வரேன்டா, போடா. நான் போய் கிளம்புறேன். ட்ரெயின் வந்துச்சு. Drinking too much, oh, smoking too much weed. I got my head twisted round all over me. Drinking too much, oh, smoking too much weed. I got my head twisted round all over me. என்ன சார் இது? ராஷ் பாபுங்க. அப்படின்னா ஃபாரின்ல ஏதாவது செலிப்ரேஷன்னா பப்ளிக் பிளேஸ்ல எல்லாம் ஒண்ணா சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க. ஆமா, அங்க என்ன செலிப்ரேஷன்? தலை பர்த்டே தான். யாரா நீ? எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? ப்ளீஸ், யார் நான் கேக்குறேன்? உண்மையை சொல்றீ. யாரை அனுப்பிச்சு வச்சது? வரதராஜன் யார் கொன்னது? அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு? சொல்றீ. 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 உங்களை கூட்டிட்டு வந்து சொல்லு. ட்ரிங்க்ல கலந்து கொடுக்க சொன்னாங்க. என்னது? ஏதோ டேப்லெட். யாரு? ஒரு போலீஸ்காரன். வரதராஜன் மீக வந்தாரு. சொல்லு. சொல்லு. வரதராஜன் மீக வந்தாரு. அவரை வர வச்சோம். யாரவன்? எப்படி இருப்பான்? பேர் என்ன? சொல்லு. சீக்கிரம் சொல்லு. பிரச்சனை? நீ தானே
நீ அது வரலாறு கிட்னாப் கேஸ்ல மேல என்னாச்சு? என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தோம். Thank you madam. It's okay. நீங்க கரெக்ட் டைம்க்கு வந்து you saved me. Thank you so much again. எப்படி நன்றி சொல்ற? பார்த்து போக மாட்டீங்க, இப்படி மேல வந்து மோதுறீங்க. கண்ணு அவளை கொண்டாங்கடா. ஒரு போலீஸ்காரன் சொல்லிதான் எல்லாத்தையும் செஞ்சானே அவ சொன்னான். அவளை கொன்னதும் ஒரு போலீஸ் தான். போலீஸ் சப்போர்ட்டோட தான் எல்லாமே நடக்குது. அந்த போலீஸ்காரி போன் கிடைச்சாடா? மச்சான் 2 மினிட்ஸ்டா பாத்துட்டு இருக்கேன்டா. அந்த போலீஸ்ல சம்பத்தா இருக்க கூடாது. Anybody want chill beer? ஏய் ஏன்டா? Oh god. Okay. சம்பத் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தானே, அதுவும் அசிஸ்டன்ட் கமிஷனர் வேற. அன்னைக்கு விஜய கிருஷ்ணாவோட இருந்ததும் அவர்தான். சோ அவரு என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம்ல. என்னப்பா உளறற? இதனால அவங்களுக்கு என்ன லாபம்? லாபம் இருக்கு விஜய கிருஷ்ணாக்கு. வரதராஜன் செத்து அந்த இடத்துக்கு வரப்போறது விஜய கிருஷ்ணா தானே. ஒன்னு விஜய கிருஷ்ணா சொல்லி சம்பத் செஞ்சிருக்கணும், இல்ல விஜய கிருஷ்ணாவே செஞ்சிருக்கணும் சம்பத் சப்போர்ட்டோட. அதுக்கே மச்சான் சம்மந்தமே இல்லாம நம்மள மாட்டி விட்டாங்க. சிம்பிள்ரா, கொலை செஞ்சது அவங்க தானா, மாட்டி விடுறதுக்கு ஒரு பலியாடு வேணும்ல. மச்சி சிம் கார்டு பிளாக் ஆயிருக்குடா. ஆனா மெமரி கார்டுல ஏதோ வீடியோ இருக்கு பாரு. டேய் இவதான மாயாவை கொன்னது. டேய் அடுத்த ஃபைல் ஓபன் பண்ணு. டேய் போலீஸ் இல்லடா. இன்பாக்ஸ்ல ஓபன் பண்ண எம்எம்எஸ் இருக்கு பாரு. மச்சான் டேய் அக்காடா. சொல்றா எங்கடா இருக்க? கோயில்ல இருக்கேன். சுகர் என்ன? அக்கா அம்மா எங்க இருக்காங்க? அத்தா மாமா 2 பேரும் உள்ள தான் இருக்காங்க. டேய் அக்கா தனியா விட்டுறத கூட ஏறு. எந்த கோயில்? டேய் நம்ம அம்பத்தூர் பெருமாள் கோயில்ரா. இங்க போயிராத, அங்கேயே இருக்கு, வந்துடுறேன். பார்த்துட்டேன், அவளைதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவளை தூக்கிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். சொல்றா ஹரி, கோயிலுக்கு வந்து எங்கடா இருக்கீங்க? வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம்டா. என்னடா நீ உன்னை போறான்னு சொல்ல எங்கடா போன? டேய் சுகனா, ஒரு செகண்ட்ரா, அக்கா பேசணுமா? எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா, நல்லா இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்ல. ஒண்ணும் இல்லக்கா, ஒண்ணும் இல்ல. நீ ஒன்றும் கவலைப்படாதடா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்த ப்ராப்ளம் சீக்கிரமா சால்வ் ஆயிடுச்சுனா மாமாக்கு மொட்டை போடுறேன்னு பெருமாள் கிட்ட வேண்டி இருக்கேன். அக்கா 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 நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. நீ நம்ம வீட்டுக்கு போவேனா, நீ மாமா வீட்டுக்கு போயிரு. ஏண்டா மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நீ மாட்டு கூட. ஒரு நிமிஷம் என்னங்க. ஹலோ மாமா, மாமா நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேட்டுங்க. நேரா உங்க வீட்டுக்கு போயிடுங்க, அக்காவும் கூடயே வச்சுங்க, வெளியே அனுப்பாதீங்க. நீங்க கூடயே இருங்க. நான் வந்து வெளியே சொல்றேன். அது ஒன்றும் பிரச்சனைடா, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அந்த டிவியில் ஹலோ ஹலோ மாமா. பசங்களா என்ன சொன்ன?